தொழில்ல இடர்பாடுகள் வரும். வருமானம் நல்லா வரும். அதை இவங்க கோல்டாவோ, சொத்தாவோ சேமிக்கலாம். ஏன்னா 4ஆம் வீட்ட வந்து குரு குரு பார்க்கிறாப்படி. பார்க்குறார். அதனால அவரின் பார்வையின் காரணமாக சொத்து சேர்க்கிறது, அல்லது வீடு வாங்குறது, நீண்ட நாள் கனவா அந்த லோன் போட்டு இஎம்ஐ போட்டு அத வாங்குறது, இத வாங்கி எதையாவது ஒண்ணு வாங்குவாங்கன்னு. பொருட்சேர்க்கைக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. அதனை அடுத்ததா பெண்களுக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதெல்லாம் வித்துட்டு புதுசு புதுசா வாங்கி வைக்க தோணும். துலாத்துக்கு என்னன்னா எல்லாமே வெற்றி, எல்லாமே ஒரு நல்ல போராட்டத்துக்கு பிறகு வெற்றி. எப்பவுமே 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறது, குரு 2ஆம் வீட்ல அமர்றதுங்கிறது குடும்பத்துல நல்ல சுப நிகழ்வுகளை ஏற்படுத்திடும். ஏன் அப்பப்ப உள்ள ஜாதகத்தை இழுக்கிறேன்னா, அது இல்லன்னா நம்ம எதுவும் இங்க நடக்காது. அதனாலதான். கண்டிப்பா. தசாபுக்தியும் நல்லபடியா வந்துருச்சுன்னா கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகிற ஒரு நல்ல காலகட்டம். இந்த காலகட்டம் குழந்தைன்னு வரும்போது பெரும்பான்மையான துலாம் ராசி நேயர்களுக்கு ஹெல்த் வைஸ் ஓகே, தசாபுக்தி ஓகேங்கிறவங்களுக்கு இயல்பா குழந்தை கிடைச்சிரும். அவங்க இதை பத்தி நீங்க பெருசா மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். ஹெல்த் வைஸ் இப்போ பிசிஓடி இருக்கு, இல்ல ஸ்போம் பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல மருத்துவத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துக்கு போற மாதிரி. குலதெய்வ வழிபாடு வழக்கம் இருக்கிறவங்க இருக்கீங்கன்னா குலதெய்வத்தையும் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுக்கிடணும், பிரார்த்தனை பண்ணி. நான் வந்து ஒரு முஸ்லீம், இல்ல நான் வந்து ஒரு கிறிஸ்டின் அப்படின்னா உங்களுக்கு எந்த இறைவன் மீது நம்பிக்கை இருக்கோ அதை வழிபாடு செய்யுங்க. வெளியூர் போகிறது, நீடிச்சு வெளியிடங்கள் இருக்க முடியாது இவங்களால. வெளிநாடு முயற்சி அப்படின்னு நீடிச்சு வெளியிடங்கள் இருக்க முடியாது. ஆனா வேலை நிமித்தமாக டெம்பரவரியா